ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். என் கூட சேர்ந்து கமெண்ட்டில் நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு. ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு. சரியான விடை. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் என்ன மாற்றம் ஏற்படும்? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் என்ன மாற்றம் ஏற்படும்? சரியான விடை இரவு பகல். ஒரு மணி நேரத்தில் பூமி எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது? ஒரு மணி நேரத்தில் பூமி எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது? சரியான விடை 15. வடதுருவம் என்பது? வடதுருவம் என்பது சரியான விடை 90 டிகிரி வட அச்சக்கோடு. புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? சரியான விடை தாலமி. வேலை பகுப்பு முறையை கூறியவர்? வேலை பகுப்பு முறையை கூறியவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை சரியான விடை ஆடம் ஸ்மித். கீழ்கண்டவற்றில் வேறுபட்டது எது? கீழ்கண்டவற்றில் வேறுபட்டது எது? சரியான விடை தீவிரவாதம். நிலநடுக்கம், சுனாமி, நிலச்சரிவு எல்லாம் இயற்கையால் ஏற்படுவது. தீவிரவாதம் மற்றும் செயற்கையாக, அதாவது மனிதனால் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இதுதான் வேறுபட்டு உள்ளது. தேன் சேகரித்தல் என்பது? தேன் சேகரித்தல் என்பது சரியான விடை முதல் நிலை தொழில். தேன் சேகரித்தல், கிழங்கெடுத்தல், வேளாண்மை செய்தல் இது போன்ற தொழிலெல்லாம் முதல் நிலை தொழிலில் வரும். 0 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 0 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை நிலநடுக்கோடு. ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம். ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம். சரியான விடை 111. அதாவது ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடையே நாமம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார்? உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார்னா சரியான விடை கிரேக்கர்கள். ஒரு படத்தை வரையறதுக்கு முன்னாடி லைட்டாக கிறுக்குவோம், அதனால கிறுக்கர்கள், கிரேக்கர்கள், கிறுக்கல், கிரேக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிக அதிக மழை பெறும் இடம் எது? உலகின் மிக அதிக மழை பெறும் இடம் மவுண்ட் சின்ட்ரம். அதாவது அதிகமாக மழை பெஞ்சுன்னா சத்தம் அதிகமாக இருக்கும், அதனால் மௌனமாக இருப்போம், பேச மாட்டோம். அதனால் உலகின் அதிக மழை பெறும் இடம் மவுண்ட் சின்ட்ரம். மௌனம், மவுண்ட் சின்ட்ரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது? ஐரோப்பாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எதுனா சரியான விடை ஐஸ்லாந்து. ஐஸில் அதிக நேரம் இருக்க முடியாது, அதனால் கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிகப்பெரிய கோவில் யாரால் கட்டப்பட்டது? உலகில் மிகப்பெரிய கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா சரியான விடை 2ஆம் சூரியவர்மன். இந்த கோவில் எங்கே உள்ளது மற்றும் இந்த கோவிலுக்கு பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது? தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் சரியான விடை தாய்லாந்து. நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது தாய் தான், அதனால அரிசி என்றாலே தாய். அரிசி கிண்ணம் தாய், தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முப்பள்ளத்தாக்கு அணை எந்த ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? முப்பள்ளத்தாக்கு அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? யாங்சி. உலகின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் ஆகும். எவரெஸ்ட் சிகரம் இந்தியாவில் உள்ளது. சரியான விடை கூற்று 1 சரி, 2 தவறு. ஏன்னா உலகில் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் ஆகும், அது சரிதான். ஆனால் எவரெஸ்ட் இந்தியாவில் இல்லை. ஆசியாவில் தற்போது எத்தனை நாடுகள் உள்ளன? ஆசியாவில் தற்போது எத்தனை நாடுகள் உள்ளன? சரியான விடை 48. ஆசியாவை வட அமெரிக்காவிடம் இருந்து பிரிப்பது எது? ஆசியாவை வட அமெரிக்காவிடம் இருந்து பிரிப்பது சரியான விடை பேரிங் நீர் சந்தி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வடை வட்டமாக இருக்கும், அதே போல் பேரிங்கு இந்த மோட்டர்லலாம் பயன்படுத்துவாங்க, அந்த பேரிங்கும் வட்டமாக இருக்கும். அதை வச்சு ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆசியாவை வட அமெரிக்காவிடம் இருந்து பிரிப்பது பேரிங் நீர் சந்தி.
வெப்பமண்டல மழைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்பமண்டல மழைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை உலகின் பெரும் மருந்தகம். அதாவது மழை பெஞ்சிச்சுனாலே நம்ம மருந்து வாங்குவோம், ஏன்னா நோய் அதிகமாகிடும். அதனால மழை மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் எனப்படும். அரேபியா ஒரு தீபகற்பம். சரியான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. பெருங்கடல்களில் மிகச் சிறியது எது? பெருங்கடல்களில் மிகச் சிறியது எதுனா ஆர்டிக். அதாவது பெருங்கடல்களே சிறியது ஆர்டிக். தீவு கண்டம் என அழைக்கப்படுவது? சரியான விடை ஆஸ்திரேலியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோகளுக்கு நமதறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.